चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி. பாக்கியத்தின் ஆதாரம் தியாகம். 1-4-1982. இன்று பாக்கியத்தை உருவாக்கும் பாப் தாதா தன்னுடைய அனைத்து குழந்தைகளின் தியாகம் மற்றும் பாக்கியம் இரண்டையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். என்ன தியாகம் செய்தோம் மற்றும் என்ன பாக்கியம் அடைந்தோம். ஒரு மடங்கு தியாகத்திற்கு பலனாக பல மடங்கு பாக்கியம் கிடைக்கின்றது என்பதையோ தெரிந்தே இருக்கின்றீர்கள். தியாகத்தின் நுணுக்கமான விளக்கத்தை தெரிந்த போதிலும் எந்த குழந்தைகள் கொஞ்ச தியாகம் செய்தாலும் பாக்கியத்தின் ரேகை மிக தெளிவானதாக மற்றும் பெரியதாக ஆகிவிடுகின்றது. தியாகத்திற்கும் விதவிதமான நிலைகள் இருக்கின்றன. பொதுவாக பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி ஆகியிருக்கின்றீர்கள் என்றால் இதுவும் தியாகத்தின் பாக்கியமாக பிராமண வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது. இந்த வகையில் எப்படி அனைவரும் தியாகம் செய்பவர்களாகவும் ஆகிவிட்டீர்கள். ஆனால் தியாகத்திலும் வரிசை கிரமம் இருக்கின்றது. எனவே பாக்கியத்தை அடைவதிலும் வரிசை கிரமம் இருக்கின்றது. அனைவருமே தன்னை பிரம்மா குமார் குமாரி என்று கூறுகின்றீர்கள். ஆனால் பிரம்மா குமார் குமாரிகளிலிருந்து ஒருவர் மாலையின் நம்பர் 1 மணி ஆகின்றார், வேறு ஒருவர் கடைசி மணி ஆகின்றார். ஆனால் இருவருமே பிரம்மா குமார் குமாரிதான். அனைவரும் ருத்ர வாழ்க்கையை தியாகம் சூத்ர வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கின்றீர்கள். இருந்தும் நம்பர் 1 மற்றும் கடைசியில் இருக்கும் வித்தியாசம் ஏன்? குடும்ப வாழ்க்கையில் ட்ரஸ்டியாகி நடந்து கொண்டாலும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சேவாதாரியாகி எப்பொழுதும் சேவை நிலையத்தில் இருக்கின்றீர்கள் என்றாலும் 2 விதமான பிராமண ஆத்மாக்களும் ட்ரஸ்டியாக இருந்தாலும் சேவாதாரியாக இருந்தாலும் இருவர்களுமே பிரம்மா குமார் குமாரி என்றுதான் கூறுகின்றீர்கள். குடும்ப பெயர் இரு பாலருக்குமே ஒன்றுதான். ஆனால் இருவர்களுக்குமே தியாகத்தின் ஆதாரத்தில் பாக்கியம் உருவாகி இருக்கிறது. சேவாதாரியாகி சேவை நிலையத்தில் இருப்பது என்பதுதான் உயர்ந்த தியாகம் மற்றும் பாக்கியம் என்று கூற முடியாது. ட்ரஸ்டி ஆத்மாக்களும் தியாக உள்வுணர்வு மூலமாக மாலையில் நல்ல வரிசை எண்ணை பெற முடியும். ஆனால் உண்மையான மற்றும் சுத்தமான உள்ளமுள்ள ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். பாக்கியத்தை அடைவதற்கான அதிகாரம் இருவர்களுக்குமே இருக்கின்றது. ஆனால் சிரேஷ்ட பாக்கிய ரேகையை போடுவதற்கான ஆதாரம் சிரேஷ்ட எண்ணம் மற்றும் சிரேஷ்ட காரியம். ட்ரஸ்டி ஆத்மாவாக இருந்தாலும் சேவாதாரி ஆத்மாவாக இருந்தாலும் இரு பாலருமே இதே ஆதாரத்தின் மூலமாக வரிசை எண்ணை பெற முடியும். பாக்கியத்தை உருவாக்குவதற்கு இருவர்களுக்குமே முழு அதிகாரம் இருக்கின்றது. யார் உருவாக்க விரும்புகின்றீர்களோ, எவ்வளவு உருவாக்க விரும்புகின்றீர்களோ அந்தளவு உருவாக்க முடியும். பிரம்மா குமார் குமாரிகள் பிறந்ததிலிருந்தே பாக்கியத்தை கொண்டே வருகின்றீர்கள். பிறந்த உடனேயே பாக்கிய நட்சத்திரம் பிறப்புரிமை ஆகிவிட்டது. பிராமணன் என்றாலே பாக்கியம் நிறைந்தவர். ஆனால் கிடைத்திருக்கும் பிறப்புரிமையை மற்றும் பிரகாசித்து கொண்டிருக்கும் பாக்கிய நட்சத்திரத்தை எவ்வளவு முன்னேற்றம் அடைய செய்கின்றார், எவ்வளவு உயர்ந்ததாக ஆக்கிக்கொண்டே இருக்கின்றார் என்பது அவரவர்களின் முயற்சியை பொறுத்தது. கிடைத்திருக்கும் பாக்கியத்தின் அதிகாரத்தை வாழ்க்கையில் நடைமுறையில் காரியத்தில் கொண்டு வருவது என்றால் கிடைத்திருக்கும் தந்தையின் சொத்தை சம்பாத்தியம் மூலம் அதிகரித்து கொண்டே இருப்பது அல்லது சாப்பிட்டே அழித்து விடுவது என்பது அவரவர் கையில் இருக்கிறது. பிறந்த உடனேயே பாப் தாதா அனைவருக்கும் ஒரே மாதிரி
சிரேஷ்ட பாக்கியவானாக ஆகுக என்ற வரதானம் என்று சொன்னாலும், பாக்கியத்தின் சொத்து என்று சொன்னாலும் ஒரே மாதிரிதான் கொடுத்திருக்கின்றார். அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரிதான் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, செல்லமான குழந்தைகளே என்று பட்டங்களை கொடுக்கின்றார். சிலரை செல்லமானவர்கள் என்றும் சிலரை செல்லமற்றவர்கள் என்றும் கூறுவதில்லை. ஆனால் சொத்தை பாதுகாப்பது மற்றும் அதிகப்படுத்துவதில் வரிசைக்கிரமமானவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். சேவாதாரிகளுக்கு 10 மடங்கு கொடுக்கின்றார் மற்றும் ட்ரஸ்டிகளுக்கு 2 மடங்கு கொடுக்கின்றார் என்று அப்படி அல்ல. அனைவரையும் பல மடங்கு செல்வந்தர்கள் என்று கூறுகின்றார். ஆனால் பாக்கியம் என்ற பொக்கிஷத்தை பாதுகாப்பது, அதாவது தனக்குள் தாரணை செய்வது, மேலும் பாக்கியம் என்ற பொக்கிஷத்தை அதிகரிப்பது, அதாவது எண்ணம் சொல் மூலமாக காரியத்தில் ஈடுபடுத்துவது, இதில் வரிசைக்கிரமம் ஆகிவிடுகிறார்கள். அனைவரும் சேவாதாரியாகவும் இருக்கின்றீர்கள், அனைவரும் தாரணை நிறைந்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள். ஆனால் தாரணை சொரூபத்தில் வரிசைக்கிரமமாக இருக்கின்றீர்கள். சிலர் அனைத்து குணங்களும் நிரம்பியவர் ஆகியிருக்கின்றீர்கள், சிலர் குணம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். சிலர் எப்பொழுதும் தாரணை சொரூபமாக இருக்கின்றீர்கள், சிலர் சில நேரம் தாரணை சொரூபமாக இருக்கின்றீர்கள், சிலர் மேலே கீழே ஆகும் சொரூபமாக இருக்கின்றீர்கள், மேலே கீழே ஆடும் சொரூபமாக இருக்கின்றீர்கள். ஒரு குணத்தை தாரணை செய்தீர்கள் என்றால் இன்னொன்றை தேவையான நேரத்தில் காரியத்தில் கொண்டு வர முடியாது. எப்படி ஒரே நேரத்தில் சகித்துக்கொள்ளும் சக்தியும் வேண்டும், மேலும் கூடவே உள்ளடக்கும் சக்தியும் வேண்டும். ஒருவேளை ஒரு சக்தி மற்றும் சகிப்புத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்து விடுவீர்கள், மேலும் உள்ளடக்கும் சக்தி மற்றும் குணத்தை கூடவே உபயோகிக்க முடியவில்லை என்றால் பிறகு கூறுவீர்கள், நான் இவ்வளவு சகித்து கொண்டேன் இல்லையா, இதை குறைவாக செய்தேனா என்று கூறுவீர்கள். நான் இவ்வளவு சகித்து கொண்டேன் என்று எனக்கு தெரியும், ஆனால் சகித்து கொண்ட பிறகு உள்ளடக்கவில்லை, உள்ளடக்கும் சக்தியை உபயோகப்படுத்தவில்லை என்றால் என்னவாகும்? இவர் இதை செய்தார், நான் இதை செய்தேன் என்று அங்கு இங்கு வர்ணனை இருக்கும். சகித்து கொண்டீர்கள், இந்த அதிசயத்தையோ அவசியம் செய்தீர்கள், ஆனால் அதிசயத்தை வர்ணனை செய்து குழப்பத்தில் மாற்றிவிட்டீர்கள். ஏனென்றால் வர்ணனை செய்வதினால் ஒன்றோ தேக அபிமானம் மற்றும் இன்னொன்று பரச்சிந்தனை, 2 சொரூபமும் காரியத்தில் வந்து விடுகின்றன. இதே விதமாக ஒரு குணத்தை தாரணை செய்தீர்கள், இன்னொன்றை செய்யவில்லை என்றால் என்ன தாரணை சொரூபமாக இருக்க வேண்டுமோ அது உருவாகுவதில்லை. இந்த காரணத்தினால் கிடைத்திருக்கும் பொக்கிஷத்தை எப்பொழுதும் தாரணை செய்ய முடிவதில்லை, அதாவது பாதுகாக்க முடிவதில்லை. பாதுகாக்க முடியவில்லை என்றால் இழந்து விட்டீர்கள் இல்லையா? சிலர் பாதுகாக்கின்றார்கள், சிலர் இழந்து விடுகிறார்கள். அவருக்கு வரிசை எண்ணே இருக்காது இல்லையா? அப்படி சேவையில் ஈடுபடுத்துவது என்றால் பாக்கியத்தின் செல்வத்தை அதிகரிப்பது. இதில் கூட சேவையோ அனைவரும் செய்கின்றீர்கள், ஆனால் உண்மையான உள்ளத்தோடு முழு ஈடுபாட்டுடன் சேவை செய்வது மற்றும் சேவாதாரியாகி சேவை செய்வது, இதிலேயும் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகின்றது. சிலர் உண்மையான உள்ளத்தோடு சேவை செய்கின்றார்கள், மேலும் சிலர் புத்தியின் ஆதாரத்தில் சேவை செய்கின்றார்கள். வித்தியாசமோ இருக்கும் இல்லையா? புத்தி கூர்மையானது, பாயிண்ட்டுகள் அதிகம் இருக்கின்றன, அதன் ஆதாரத்தில் சேவை செய்வது, உண்மையான உள்ளத்தோடு சேவை செய்வது என்ற இதில் இரவு பகலுக்கான வித்தியாசம் ஏற்பட்டு விடுகின்றது. உள்ளபூர்வமாக சேவை செய்பவர் பரந்த உள்ளமுடையவரின் குழந்தையாக ஆகுவார். ஆனால் புத்தி மூலம் சேவை செய்பவர் சொல்வதற்கும் மற்றும் சொல்ல வைப்பதற்கும் மட்டுமே கற்றுக் கொடுப்பார். அவர் சிந்தனை செய்வார், இவர் வர்ணனை செய்வார். ஒருவர் சேவாதாரியாகி சேவை செய்வார், இன்னொருவர் பெயர் பெற்றவர் ஆகுவதற்காக சேவை செய்வார். வித்தியாசம் ஏற்பட்டு விட்டதுதான் இல்லையா? உண்மையான சேவாதாரி யாருக்கு சேவை செய்வார்களோ அவர்களுக்கு பிராப்தியின் பிரத்யட்ச பலனை அனுபவம் செய்விப்பார்கள். பெயர் பெற்றவர் ஆகக்கூடிய சேவாதாரி அந்த நேரம் நல்ல பெயரை பெறுவார். மிக நன்றாக கூறினார், மிக நன்றாக பேசினார் என்ற பெயர் பெறுவார்.
ஆனால் பிராப்தியின் பலனின் அனுபவத்தை செய்விக்க முடியாது. அப்படி வேற்றுமை ஏற்பட்டு விட்டதுதான் இல்லையா? அப்படி ஒருவர் முழு ஈடுபாட்டோடு சேவை செய்பவர், இன்னொருவர் கொடுக்கப்பட்ட வேலை என்று சேவை செய்பவர், ஈடுபாடு உடையவர் ஒவ்வொரு ஆத்மாவிடம் ஈடுபாட்டை ஏற்படுத்தாமல் இருக்க மாட்டார். வேலை என்று நினைப்பவர் தன்னுடைய வேலையை முடித்து விடுவார். 7 நாள் பாடமும் எடுத்து விடுவார். யோகப்பயிற்சி முகாமும் செய்து விடுவார். தாரணை வகுப்புகளும் செய்து விடுவார். முரளி வகுப்பும் எடுக்கும் வகரையிலும் கொண்டு வந்து விடுவார். ஆனால் ஆத்மாவிற்கு முழு ஈடுபாடு உடையவராக ஆக்குவது தன்னுடைய பொறுப்பு என உணர்வதில்லை. கோர்ஸுக்கு மேல் கோர்ஸ், 7 நாள் பாடங்கள் எடுத்து விடுவார். ஆனால் ஆத்மாவில் ஃபோர்ஸை, சக்தியை நிரப்ப முடியாது. நான் மிக்க கடுமையாக உழைத்து விட்டேன் என்று நினைப்பார். ஆனால் சேவையின் ஈடுபாடு உடையவர்தான் ஈடுபாட்டை ஏற்படுத்த முடியும் என்பது நியமம். அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்களா? இதுதான் கிடைத்திருக்கும் செல்வத்தை அதிகப்படுத்துவது. அதாவது இந்த காரணத்தினால் எவ்வளவு பாதுகாக்கின்றார்களோ, எவ்வளவு அதிகரிக்கின்றார்களோ அந்தளவு வரிசை எண்ணை முன்னுக்கு எடுத்து விடுகின்றார்கள். பாக்கியத்தை அளிப்பவரோ அனைவருக்கும் ஒரே மாதிரிதான் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். ஆனால் சம்பாதிப்பவர்கள் சிலர் இழப்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சிலர் சாப்பிட்டு அழித்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர் ஆகிவிடுகிறார்கள். எனவே 2 விதமான மாலை உருவாகி இருக்கின்றது. மேலும் மாலையிலும் வரிசை எண் உருவாகிவிட்டது. வரிசை எண் ஏன் உருவானது என்பதை புரிந்து கொண்டீர்களா? சிலர் தியாகத்தின் பாக்கியத்தை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். தியாகத்தின் விலையும் அளவற்றது. அதை பின்பு கூறுவோம். நல்லது. அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த, எப்பொழுதும் உயர்ந்த எண்ணம் மற்றும் உயர்ந்த காரியம் மூலமாக பாக்கிய ரேகையை பெரிதாக்கும் நிரந்தர உண்மையான சேவாதாரிகளுக்கு எப்பொழுதும் அனைத்து குணங்கள், அனைத்து சக்திகளை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பிரத்யட்ச பலனை, அதாவது பிராப்தி சொரூபம் ஆக்கக்கூடிய அந்த மாதிரி சிரேஷ்ட தியாகி மற்றும் சிரேஷ்ட பாக்கியம் நிறைந்த, எப்பொழுதும் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் அதிகாரத்தை, பொக்கிசங்களை பாதுகாக்கும் மற்றும் அதிகரிக்கும் அந்த மாதிரி தாரணை ரூப நிரந்த சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।